இந்த பிரபஞ்சத்துல நாம தனியா தான் இருக்கோமா? இந்த கேள்விக்கு விடை தேடும் பயணத்துல விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல ஒரு புதிய சூப்பர் எர்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற்று கிரக வாசிகளை தேடும் மனித குலத்தின் பயணத்துல இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். வாங்க அந்த ஆச்சரியமான உலகத்தை பத்தி பார்க்கலாம். விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த இந்த புதிய கிரகத்தோட பெயர் GJ251c. இது நம்ம பூமியில இருந்து வெறும் 20 ஒளியாண்டுகள் தொலைவுல தான் இருக்கு. அதாவது பிரபஞ்ச கணக்குப்படி இது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி. இது ஒரு சூப்பர் எர்த். அப்படின்னா என்ன? நம்ம பூமியை மாதிரியே பாறைகளால் ஆனது, ஆனா பூமியை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு பெருசு. இந்த கிரகம் அதோட நட்சத்திரத்தோட உயிரினங்கள் வாழ தகுதியான மண்டலத்தில் சுத்தி வருது. சிம்பிளா சொல்லணும்னா அந்த கிரகத்துல தண்ணீர் திரவ நிலையில இருக்க சரியான தட்பவெப்ப நிலை இருக்கலாம். தண்ணீர் இருந்தா அங்கே உயிரினங்கள் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. சரி, இவ்வளவு தூரத்துல இருக்கிற இந்த கிரகத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க? இது ஒரு நாள்ல நடந்த மேஜிக் இல்ல. கடந்த 20 வருஷமா சேகரித்த தகவல்களை வச்சு விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய கிரகம் அதோட நட்சத்திரத்தை சுத்தி வரும்போது அந்த நட்சத்திரத்துல ஒரு சின்ன ஆட்டத்தை ஏற்படுத்தும். அந்த சின்ன ஆட்டத்தை ரொம்ப துல்லியமா அளந்து அங்க ஒரு கிரகம் இருக்குன்னு உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்போட விஞ்ஞானிகளோட வேலை முடியல. இப்போதான் முக்கிய வேலையே ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த கட்டமா எதிர்காலத்துல வரப்போற சக்தி வாய்ந்த 30 மீட்டர் தொலைநோக்கிகளை வச்சு இந்த GJ251c கிரகத்தோட வளிமண்டலத்தை ஆராய போறாங்க. அங்க உயிரினங்கள் இருப்பதற்கான ரசாயன அறிகுறிகள், அதாவது உயிர் அடையாளங்கள் ஏதாவது இருக்கான்னு தேட போறாங்க. ஒருவேளை அங்க உயிரினங்கள் இருப்பதற்கான ஆதாரம் கிடைச்சா அது மனிதகுல வரலாற்றையே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்கும். இந்த கண்டுபிடிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.